நம் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாலதி. நான் திருச்சியில் வசிக்கிறேன். இன்று 4ஆம் தலைப்பாக தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஜெய் ஸ்ரீராம். தசரத மன்னன் நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து வந்தார். குலகுருவின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து வந்தார். அதனால் அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தன. அதனால் 5 வயதிலேயே 4 பிள்ளைகளையும் குருகுலத்திற்கு அனுப்பி படிக்க வைத்தார். அதனால் தந்தை சொல்லை மீறாமல் குருகுலத்திற்கு சென்று படித்தனர். மன்னர் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளை ஏற்று ராமரையும் லட்சுமணரையும் யாகம் காக்க அனுப்பி வைத்தார். தந்தை சொல்லை மீறாமல் அங்கு சென்று யாகம் காத்தனர். தசரத மன்னர் ராமரிடம், நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா என்றார். இதை கேட்ட ராமர் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார். பதவி ஏற்க முதலில் மறுத்தார். அதற்கு மன்னர், எனக்கு வயதாகி விட்டது, இனிமேல் நீதான் நாடை ஆள வேண்டும் என்று கூறினார். தந்தை சொல்லை மீறாமல் ராமர் பதவி ஏற்க தயாரானார். அடுத்த நாளே கைகேயி கொடுத்த வரத்தினால் ராமர் 14 வருடம் வனவாசகம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தந்தை சொல்லை மீறாத அவர் அதையும் ஏற்றுக்கொண்டார். அதை ராமர் மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். செந்தாமரை பூ போல் அவர் முகம் மலர்ந்தது. இறுதியில் சீதாவை ஏற்க ராமர் மறுக்கிறார். ஆனால் தன் தந்தையின் அறிவுறுத்தலின்படி சீதையை ஏற்றுக்கொண்டார் ராமர். மற்றொரு கதை. ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி. அவள் சிறந்த தர்ம பத்தினி ஆவார். தினமும் மண்பானை செய்து அதில் தண்ணீர் எடுத்து கொண்டு வீட்டுக்கு செல்வார். ஒரு நாள் கந்தர்வன் என்ற மன்மதன் வானில் பறந்தார். ஒரு நாள் ரேணுகாதேவி அவன் அழகை ரசித்து விட்டாள். அதனால் மண்பானை செய்ய முடியவில்லை. இதை அறிந்த முனிவர் தன் மகன்களிடம் ரேணுகாதேவியின் தலையை வெட்டுமாறு சொன்னார். யாரும் இதை செய்யவில்லை. பரசுராமன் மற்றும் தன் தாயின் தலையை வெட்டினார். பின்பு ரேணுகாதேவியை உயிர்ப்பித்தார். இவ்வாறு தந்தை சொல்லை கேட்டார் பரசுராம். இது போலவே ராமாயணத்தில் பல கதைகள் உள்ளன. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். நன்றி, வணக்கம்.